கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களையே நீங்கள் தாழ்த்துங்கள். ஏற்ற காலம் வருகின்ற பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்கின்றார் பேதுரு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். வல்லமை மிக்க கடவுளின் கரத்தின் கீழ் உங்களையே நீங்கள் தாழ்த்துங்கள். ஏற்ற காலம் வருகின்ற பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் தற்பெருமை கொள்ளாமலும் தற்புகழ்ச்சி அடையாமலும் ஆணவம் கொள்ளாமலும் இருமாப்பு இல்லாமலும் இருக்கின்ற பொழுது, நாம் நம்மையே முழுவதுமாக கடவுளுடைய கரத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது, கடவுள் சரியான காலம் வருகின்ற பொழுது நம்மை உயர்த்தி எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று மிக தெளிவாக விளங்குகிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலும் 2ஆம் வாசகத்திலும் இதே ஒரு கருத்தை ஒருமித்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறப்பை பற்றியும் உயிர்ப்பை பற்றியும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார், கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அது அவர்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலை கொள்ளாமல், தங்களுள் யார் பெரியவன், ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்ததாக யார் தலைவராக இருக்க போகிறார்கள், யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் அவர்களுக்கிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு நான் தான் இந்த அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும், நான் தான் வழி நடத்த வேண்டும் என்ற வாக்குவாதம் அவர்களுக்கிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யார் பெரியவன் என்கின்ற அந்த வாக்குவாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து சொல்லுகின்றார், உங்களிடையே தலைவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்பவனாக இருக்கட்டும். அவனுக்குள்ள எந்த விதமான தற்பெருமையும் தற்புகழ்ச்சியும் ஆணவமும் அகங்காரமும் இருமாப்பும் இல்லாமல் இருக்கட்டும். இவன் ஒருவன் தன்னையே ஒரு தொண்டனாக நினைக்கின்றானோ அவனால் மட்டுமே தலைவனாக இருக்க முடியும் என்று ஒரு அழகான கருத்தை எடுத்து கூறுகின்றார். 2ஆம் வாசகத்திலும் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே இதே போன்றதொரு சூழ்நிலையானது திருச்சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கிடையே கட்சி மனப்பான்மை உருவாகிவிட்டது. யார் தலைவர், யார் பெரியவர் என்ற அந்த கட்சி மனப்பான்மையும் போட்டியும் பொறாமையும் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் உயர்வடைய வேண்டும் என்றால் தாழ்ச்சியானது மிக அவசியம். எவன் ஒருவன் தன்னையே கடவுளிடத்தில் ஒப்படைக்கிறானோ அப்பொழுது கடவுள் உயர்த்துவார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. அந்த 16வது அதிகாரத்திலே சாமுவேல் அரசர் சாமுவேல் இறைவாக்கினர் ஒருவரை அரசராக திருப்பழிவு செய்ய போகின்றார். அவர் சென்று ஈசாயிடத்திலே சொல்லுகின்றார், உம்முடைய புதல்வர்கள் அனைவரையும் என் முன்பாக வர சொல், நான் அங்கே பலி செலுத்த வேண்டும், அவர்களும் இணைந்து பலி செலுத்த வேண்டும் என்று சாமுவேல் இறைவாக்கினர் ஈசாயிடத்திலே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். ஈசாயும் அதற்கு இணங்கி தன்னுடைய புதல்வர்களை வர வைக்கின்றார். கடவுள் அந்த ஈசாயினுடைய புதல்வர்களுள் ஒருவரை அரசராக தேர்ந்தெடுக்க அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஈசாயினுடைய புதல்வர்கள் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். சாமுவேலுக்கு முன்பாக ஒருவராக தன்னுடைய புதல்வர்களை ஈசாய் அனுப்புகின்றார். அதிலே முதலிலே எலியாவை அனுப்புகின்றார். எலியா வருகின்ற பொழுது சாமுவேல் இறைவாக்கினர் அவரை பார்க்கின்றார். பார்த்துவிட்டு, இவர் நிச்சயமாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவராக இருக்கக்கூடும். ஏனென்றால் நன்றாக உயரமாக இருக்கின்றார், நன்றாக வலுவாக இருக்கின்றார். நிச்சயமாக கடவுள் இவரை தான் அரசராக திருப்பழி செய்ய போகின்றார் என்று தனது மனதிற்குள்ளே எண்ணிக்கொள்ளுகின்றார். உடனே கடவுள், நான் இவனை தேர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக அபினாதாபை அனுப்புகின்றார். அபினாதாபையும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை. இவ்வாறாக ஈசாய் தன்னுடைய 7 புதல்வர்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றார். 7 புதல்வர்களும் அங்கே வந்து விட்டார்கள். ஆனால் கடவுள் அந்த 7 பேரில் யாரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. கடைசியாக சாமுவேல் இறைவாக்கினர் ஈசாயை பார்த்து கேட்கின்றார், உன்னுடைய புதல்வர்கள் இவ்வளவுதானா என்று. அதற்கு ஈசாய் சொல்லுகின்றார், இல்லை, இன்னும் ஒரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். அவனுடைய பெயரை கூட சொல்லவில்லை. இன்னும் ஒரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார். உடனே சாமுவேல் சொல்லுகின்றார், அந்த ஒரு சிறுவனையும் இங்கே வர வையுங்கள்,
அவன் வருகின்ற வரையில் நான் உண்ணப் போவதில்லை என்று சாமுவேல் இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றார். உடனே ஈசாய் ஆள் அனுப்பி அந்த சிறுவனை வர வைக்கின்றார். அந்த சிறுவன் அங்கு வந்து நின்றதும் கடவுள் சொல்லுகின்றார், நான் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவன்தான், நான் இவனை தேர்ந்துள்ளேன், இவனை நீ அரசராக திருப்பழிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். உடனே சாமுவேல் இறைவாக்கினர் அந்த சிறுவனை அரசராக திருப்பழிவு செய்கின்றார். அதன் பிறகு வருகின்ற 13வது வசனம், 16வது அதிகாரம் 13வது வசனம் மிக முக்கியமானது. அப்பொழுதுதான் அந்த சிறுவனுடைய பெயரே அங்கே கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய ஆவியானது தாவீது மீது நிறைவாக இருக்கின்றது என்று குறிப்பிடப்படுகின்றது. அதுவரையில் அடையாளம் தெரியாத ஒருவன், யாதோ ஒரு சிறுவன், அடையாளம் இல்லாதவன், பெயரை கூட சொல்லவில்லை. ஆனால் கடவுளுடைய ஆவியானது அங்கே வருகின்றது. அவனுக்கு அங்கே தாவீது மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது இருக்கின்றது என்ற அந்த பெயரானது அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. நன்றாக அந்த கதையை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் தெரியும். சாமுவேல் சொல்லுகின்றார், அவருடைய அனைத்து புதல்வர்களையும் வர சொல் என்று சொல்லுகின்றார். ஆனால் 7 பேரை வர சொன்ன ஈசாய் கடைசியாக இருந்த சிறுவனை தாவீது வர சொல்லவே கிடையாது. ஏனென்றால் அவர் நினைத்து கொண்டார், இவன் தேவையற்றவன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் இதற்கு இங்கு வர வேண்டும். அவனை இவர்களை நிராகரித்து விட்டார்கள், தன்னுடைய தந்தையை நிராகரித்து விட்டார். ஆனால் கடவுள் நிராகரிக்கவில்லை. கடவுள் அவனை அழைத்து அவனை திருப்பழிவு செய்கின்றார். நம்முடைய வாழ்விலும் இவ்வாறு தான் நிகழும். குடும்பத்திலே உங்களை யார் வேண்டுமானாலும் ஒதுக்கி தள்ளலாம், உங்களை தாய் தந்தையர் கூட உங்களை நிராகரித்து விடலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் ஒருபோதும் நீங்கள் நிராகரிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு என்ன தெரியும் என்று பல பேர் உங்களை ஓரம் கட்டி விடலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் அவ்வாறு செய்வதில்லை. ஏற்ற காலம் வருகின்ற பொழுது கடவுள் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். அந்த காலம் வருகின்ற வரையில் நீங்கள் உங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும், உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த காலம் வருகின்ற வரையில் நீங்கள் உங்களையே முழுவதுமாக இறைவனுடைய கரத்திலே ஒப்படைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காலம் வருகின்ற பொழுது இறைவன் உங்களை உயர்த்துவார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த சரியான காலம் வருகின்ற வரையில் அவன் தன்னுடைய கடமையான ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தான், மற்ற எதையும் அவன் செய்து கொண்டிருக்கவில்லை. அந்த நேரம் வந்த பிறகு கடவுள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றவனை அரசனாக திருப்பழிவு செய்கின்றார். இதுதான் உண்மையான ஒரு திருப்பழிவு. யாரை கடவுள் எப்பொழுது உயர்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் உயர்த்துவார். ஆனால் இது தெரியாமல் பல பேர் தங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், என்னை அனைவரும் மதிப்பு தர வேண்டும், என்னை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றும் தன்னை ஒரு முன்னிலையிலே வைக்க வேண்டும் என்று அனைவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கடவுள் நிச்சயமாக உயர்த்துவார். நாம் தாழ்ச்சியோடு வாழுகின்ற பொழுது, ஆணவம் இருமாப்பு இல்லாமல் தாழ்ச்சியோடு வாழுகின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். நீங்க எல்லாம் நினைக்கலாம், ஆண்டவர் இயேசுவுக்கு அப்புறம் ஆண்டவர் இயேசு யாரை தலைவராக ஏற்படுத்தினார்? அவருக்கு அப்புறம் யாரு திருச்சபை வழி நடத்தியது? ராயப்பர், சீமோன் பேதுரு, அவர்தான் திருச்சபை வழி நடத்தினார். அந்த திருச்சபையை வழிநடத்துவதற்கான தகுதி ராயப்பழத்தில் இருந்ததை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். எனவேதான் அவருக்கு அடுத்ததாக அவர் தலைவராக ஏற்படுத்தினார். அதற்கான காரணத்தை நீங்கள் நன்றாக உற்று கவனித்தீர்கள் என்றால் விவிலியத்திலே ஒரு இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதிகம் வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது இறைவன் வெளிப்படுத்துவார். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்திலே நீங்கள் இந்த பேதுருவை இறைவன் ஆண்டவர் இயேசு அழைத்த பொழுது நடந்த நிகழ்வை நீங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. அந்த நேரத்திலே ஒரு படகிலே ஏறி அந்த கடற்கரை ஓரத்திலே அவர் போதிக்க வேண்டும் என்பதற்காக என்று ஒரு படகிலே ஏறுகின்றார். அந்த படகானது சீமோன் பேதுருடைய படகு. அந்த படகிலிருந்து மக்களுக்கு போதிக்கின்றார். போதித்து முடித்த பிறகு அவர் சீமோன் பேதுருவிடத்திலே கேட்கின்றார், மீன் ஒன்றும் அகப்படவில்லையா என்று. அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றார், ஒன்றும் அகப்படவில்லை, இரவு முழுவதும் நாங்கள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் செய்துவிட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லுகின்றார். சொன்ன உடனேயே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நீ மீண்டும் சென்று கடலுக்குள் நீ உன்னுடைய வலைகளை இடு என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் எத்தனையோ தடவை அல்லது அந்த இடத்திலே அவர் நிச்சயமாக மறுத்திருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தச்சர் வேலை செய்து கொண்டிருந்தவராக இருக்கின்றார். அவருக்கு மீன்பிடி தொழிலை பற்றி அவ்வளவாக தெரிந்திருக்குமா என்ற ஒரு எண்ணத்திலே பேதுரு நிராகரித்திருக்கலாம்.
பேதுரு சிறு வயது முதலே மீன்பிடி தொழிலில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நன்றாக தெரியும் மீன் அகப்படும் அகப்படாதா என்று. ஆனால் அந்த இடத்திலே எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்ய மாட்டேன் என்று அவர் அகங்காரத்தோடும் இருமாப்போடும் இல்லை. ஆண்டவர் இயேசு சொன்ன உடனேயே வலைகளை கடலில் போடுகிறார். அங்கே அதிகப்படியான மீன்களை அவர் பிடிக்கின்றார். அந்த மீன்களை பிடித்த பிறகு அவர் வியப்புக்குள்ளாகின்றார். அந்த 8வது வசனம் மிக மிக முக்கியமானது. லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே அதிகமான மீன்பிடிகளை அவரை பெற்றவுடனேயே அவர் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக அவர் பணிந்து வணங்குகின்றார், கீழே விழுகின்றார். கீழே விழுந்த ஆண்டவர் இயேசுவே, நான் ஒரு பாவி, நீர் என்னிடத்தில் இருப்பதற்கு நான் தகுதியற்றவன், நீர் இங்கே என்னோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை விட்டு நீ சென்று விடு, நான் தகுதியற்றவன், நான் ஒரு பாவி என்று அங்கே அனைவருக்கு முன்பாக அவர் கீழே விழுந்து பணிந்து வேண்டிக் கொள்ளுகின்றார். அந்த இடத்திலே யோவானும் இருக்கின்றார், யாக்கோபனும் இருக்கின்றார். அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை. அந்த இடத்திலே பேதுரு மட்டுமே தன்னை முழுவதுமாக தாழ்த்தி அங்கே விழுந்தார். அந்த தாழ்ச்சி தான் அவரை பிற்காலத்திலே அந்த ஏற்ற காலம் வந்த பொழுது இறைவன் அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக தலைவராக நியமித்தார். ஆக எவர் ஒருவன் தாழ்ச்சியோடு வாழுகின்றானோ அவன் நிச்சயமாக வாழ்விலே உயர்வடைவான். அந்த ஏற்ற காலம் வருகின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக முழுமையாக அவனுக்கு கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல தன்னையே தாழ்த்தி கொண்டவர் இந்த உலகிலே யாருமே இருக்க முடியாது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே புனித பவுலடியார் சொல்லுகின்றார், உங்களுடைய கட்சி மனப்பான்மை இருக்க வேண்டாம், நீங்கள் மற்றவர்களை தரைக்குறைவாக தாழ்ந்தவர்களாக எண்ண வேண்டாம், மாறாக மற்றவர்கள் அனைவரையுமே நீங்கள் உங்களை விட உயர்வாக கருதுங்கள் என்று கூறிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை குறிப்பிடுகின்றார். அந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6வது வசனங்களிலிருந்து சொல்லுகின்றார், கடவுள் வடிவில் விளங்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை, மாறாக அடிமையின் வடிவை ஏற்று மனிதராக உருவெடுத்து இவ்வுலகிலே வந்து பிறந்தார். பிறகு அவர் கஷ்டப்படு துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். நன்றாக பாருங்கள், சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலானவராக உயர்த்தினார். விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் அவருடைய பெயருக்கு மண்டியிடுமாறு கடவுள் செய்தருளினார். காரணம் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டதுதான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ தன்னிடத்தில் இருக்கின்ற அகங்காரத்தையும் இருமாப்பையும் தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லா விதமான தற்பெருமைகளையும் தற்புகழ்ச்சியும் விட்டுவிடுகின்றானோ அப்பொழுது இறைவன் நிச்சயமாக உயர்த்துவார். உங்கள் வாழ்விலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால், குடும்பத்திலே நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்கள் என்றால் கவலை கொள்ளாதீர்கள். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல சண்டை வந்து குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, யார் பெரியவன்? கணவர் சொல்லுவார், நான் உன்னை விட வயசுல பெரியவன், எனக்கு இல்லாத அனுபவமா? மனைவி சொல்லுவாங்க, நீ என்னதான் வயசுல அனுபவமா இருந்தாலும் நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாதா? யார் பெரியவர்கள் என்ற அந்த வாக்குவாதம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது தொடக்கம் முதல் இன்று வரையில். அந்த வாக்குவாதம் பெரிதாகின்ற பொழுது குடும்பத்திலே பிளவுகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாகின்றது. மற்றவருக்கும் தெரியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு அனைத்தும் தெரியாது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாதது மற்றவர்களுக்கும் தெரியும் என்பதையும் நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாலடியார் மிக அழகாக இதை எடுத்து கூறுகின்றார். பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அலைக்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும், சிறு கற்றோர் கண்ணும் உளவாம் பல கற்றோர்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் என்ற அழகான அந்த 4 வரிகளை குறிப்பிடுகின்றார். பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அலைக்கதிர் ஞாயிறை சிறுகுடை காக்கும். அதாவது இந்த உலகம் முழுவதையுமே சூரியனாலும் தன்னுடைய கதிராலும் வெப்பத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த சூரியனுடைய ஒளிக்கதிரிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய மாட மாளிகை எல்லாம் தேவையில்லை. இந்த உலகம் முழுவதையும் சூரிய கதிர் தன்னுடைய கதிரால் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிறிய கைக்குடை போதும் தன்னை காத்துக் கொள்வதற்கு. உண்மையா இல்லையா? ஒரு சின்ன கொடையை எடுத்து பிடிச்சாலே போதும், அந்த வெயிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். அதனால நான் நிறைய அறிந்து கொண்டேன், நிறைய கற்றுக்கொண்டேன் என்று, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று ஆணவத்தோடு தற்புகழ்ச்சியோடு நீ வாழ வேண்டாம்.
ஏனென்றால் சிறியதாக கற்றவர் கூட பல நேரங்களிலே உங்களுக்கு மிக உதவியாக இருக்கக்கூடும் என்று குறிப்பிடுகின்றார். அதைதான் அவர் இவ்வாறாக சொல்லுகின்றார். ஒரு சக்கரத்திற்கு அச்சாணி எந்த அளவிற்கு முக்கியம், ஒரு அச்சாணி இல்லாமல் சக்கரம் சுழன்று செல்லாது. அதுபோல சிறியதளவு கற்றவர் கூட உங்களுக்கு பெரிய அளவிலே உங்களுடைய பயணத்திலே உதவியாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக குடும்பத்திலே கணவன் மனைவியிடத்திலும் சரி அல்லது பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும் சரி இந்த யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஒருபோதும் வரவே கூடாது. அது வருகின்றது என்றால் அங்கே வாழ்க்கையானது மிக மிக மோசமான பாதையிலே செல்ல ஆரம்பித்துவிடும். எவன் ஒருவன் தற்பெருமை கொள்ளுகின்றான் அவன் நிச்சயமாக அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றான். கடவுள் தற்பெருமை கொள்ளுகிறவர்களையும் இருமாப்பு கொள்ளுகிறவர்களையும் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. யார் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களையே உயர்த்தி கொண்டிருக்கின்றார். ஆக உங்கள் குடும்பத்திலே பணத்தின் வழியாகவோ செல்வத்தின் வழியாகவோ படிப்பின் வழியாகவோ பதவியின் வழியாகவோ அதிகாரத்தின் வழியாகவோ உங்களை புறம் தள்ளுகிறார்கள் என்றால், உங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களையே முழுவதுமாக கடவுளுடைய கரத்தில் ஒப்படையுங்கள். கடவுள் சரியான நேரம் வருகின்ற பொழுது உங்களை உயர்த்துவார். நீங்கள் எப்பொழுதும் இறைவனை சார்ந்து வாழ வேண்டும். உங்களை நிராகரிக்கிறார்கள் என்றால் நிராகரித்து விட்டு செல்லட்டும். ஆனால் கடவுள் ஒருபோதும் உங்களை நிராகரிப்பது கிடையாது. எவ்வாறு தாவீது அரசரை உயர்த்தினாரோ அதே போன்று உங்களையும் சரியான நேரத்திலே உயர்த்துவார். ஆக நமது வாழ்க்கையில நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் தாழ்ச்சி தான் மிக மிக அவசியம். இதை நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 12வது வசனத்தில் மிக அழகாக சொல்லுகின்றார் நீதிமொழிகள் ஆசிரியர். இருமாப்புக்கு அடுத்து வருவது அழிவு, தாழ்ச்சியே மேன்மையின் வழி என்று சொல்லுகின்றார். ஆக நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் இந்த தாழ்ச்சி குணமானது மிக மிக அவசியம். எனவே வல்லமை மிக்க கடவுளின் கரத்தின் கீழ் நீங்கள் உங்களையே தாழ்த்துங்கள். ஏற்ற காலம் வருகின்ற பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமேன்.